வானதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை. சும்மா இந்த பக்கம் வந்து பார்த்தேன். ஏன் உன் கையை பின்னாடி மறைச்சு வச்சு பேசிட்டு இருக்க? என் கையில் என்ன மாமா இருக்க போகுது? ஒன்றும் இல்லை மாமா. அப்புறம் ஏன் கையை மறைச்சு வச்சு பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமா. கையை காட்டு வானதி. காட்டுன்னு சொல்றேன்ல, காட்டு. ஏய் ஏய் வானதி, ஏன் அப்படி லூஸ் தனமா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு? இரு, என்ன நீ இப்படி லூஸ் தனமா பண்ணிட்டு இருக்க? ஏன்பா அந்த புள்ள ஏன் திட்டிட்டு இருக்க? பாவம்பா அந்த புள்ள. அவ மனசுக்கு பிடிச்ச யாரோ ஒரு பையன் அவளை விட்டு விலகிருக்கான் போல இருக்கு. அவன் கூட சேரணும்னு தான் இந்த புள்ள அவன் பேரை முள்ளால கையில எழுதிருக்கு. அந்த பையன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தா இந்த புள்ள அவ்வளவு வலியையும் தாங்கி அவன் பேரை கையில எழுதிருக்கு. இந்த புள்ளைய திட்டாதப்பா. மறப்பதில்லை நெஞ்சே நெஞ்சே ஓ நெஞ்சே நெஞ்சே ஓ. எனக்கு அடுத்து ஒருத்தருக்கு பரிவட்டம் கட்டுறதா இருந்தா என் தம்பிக்கு தான் கட்டணும். அதனால இந்த வருஷத்துல இருந்து என் தம்பிக்கு அந்த பரிவட்டத்தை கட்டிடுங்க. ஒன்னு என் தம்பிக்கும் இன்னொன்னு என் தம்பி பையனுக்கும் கட்டி முதல் மரியாதையை அவங்களுக்கு கொடுங்க. என்ன குணசேகரா, நீ மட்டும் வந்து இங்க தனியா நிக்கிற? குணசேகரா, என்னாச்சு உனக்கு? ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? அண்ணன், நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு நான் எந்த வகையிலுமே தகுதி இல்லாதவண்ண. எதுக்கு இப்ப நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உண்மையதான சொல்றேன். சின்ன வயசுல இருந்து நான் என்ன தப்பு பண்ணாலும் எந்த இடத்துலயும் நீங்க என்ன விட்டு கொடுத்ததே இல்லை. சில நேரத்துல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நான் மாறி என்னால உங்களுக்கு களங்கம் வந்தப்ப கூட நீங்க ஏன்னு என்ன ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. நான் பண்ண எல்லா தப்பையும் மறந்து இப்ப வரைக்கும் என் மேல இருக்கிற பாசம் இம்மி அளவுக்கு கூட குறையாம நீங்க நடந்துக்கிறீங்களே. என்ன இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு எனக்கு கைமாறலாம் பண்ணோம்? நீ என் தம்பி குணசேகரா. நான் உனக்கு செய்யறதெல்லாம் நான் எனக்கே செய்யற மாதிரி. உங்களோட இந்த பெருந்தன்மை கல்யாணிக்கு புரிய மாட்டேங்குதுன்னு. கோயிலுக்கு கிளம்பும்போது கூட எனக்கு தான் கோயில்ல பரிவாட்டம் கட்டணும், எனக்கு தான் முதல் மரியாதை பண்ணணும்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னான். ஆனா நான் அதை கேட்காமலேயே நீங்க எனக்கு பண்ணிட்டீங்க. உங்க மனசு யாருக்குமே வராதுன்னு. அது ஏன் அவளுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தான் எனக்கு தெரியல. கல்யாணி தான் புருஷனுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கணும்னு நினைக்கிறா. அதுல தப்பு எதுவும் இல்லையே. இல்லன்னு அவ உங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அவ தப்பா நடந்துக்கிறதுக்கெல்லாம் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு. எதுக்கு நீ மன்னிப்பு எல்லாம் கேக்குற? புருஷன் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் கல்யாணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்ன அதை எப்படி கேட்கணும்னு தெரியாம, பேச தெரியாம சில நேரம் பேசிடுறான். அதெல்லாம் போக போக சரியாயிடும். நீ அதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. வா வா வா. ஆமா, நீங்க எதுக்கு வந்தேங்கிறதையே மறந்துட்ட போல இருக்கே. என்ன ஆண்டி நீங்களும் இப்படி சொல்றீங்க? நீ நடந்துக்கிறதெல்லாம் அப்படித்தானே இருக்கு. அருளுக்கு கல்யாணம் ஆக போகும்போது உன்னை தவிர வேற யாராவது அருளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சூசைட் பண்ணிக்குவேன்னு தானே உன் அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க. அதுக்காக தானே நான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அருளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லா உதவியும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடானா இப்பெல்லாம் அருளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்காம நீ பாட்டுக்கு அந்த கனகா கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்க. என்ன ஐடியால இருக்க நீ?
அக்கா அப்படியே அந்த பண விஷயத்தை பத்தி கேளு. அன்னைக்கு பஞ்சாயத்துல நீயும் தானே இருந்த, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல. அந்த 2 கோடி ரூபாய் பணம் உன் மூலமா தான் வந்துச்சுன்னு நாங்க சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் நாங்க அதை சொல்லவே இல்லைல்ல. அந்த பண விஷயத்துல இது வரைக்கும் நாங்க ஒண்ணு சந்தேகப்படல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன் மேல நாங்க வச்சிருக்கிற நம்பிக்கை தான். அன்னைக்கு பஞ்சாயத்துல நாங்க உன்னை காட்டி கொடுத்திருந்தா உனக்கு கெட்ட பேர் வந்திருக்கும். நீ பஞ்சாயத்துல எல்லார் கால்லயும் விழற மாதிரி ஆயிருக்கும். அப்படி நடந்திருந்தா அருள் மனசுல உன் மேல தப்பான அபிப்பிராயம் வந்திருக்கும். உன்னை கிட்டக்கவே சேர்த்துக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பான். அப்படியெல்லாம் உன்னை நடந்துட கூடாதுன்னு தான் பஞ்சாயத்துல நாங்க உன்னை காட்டி கொடுக்கல. உனக்காக நாங்க எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீ என்னடான்னா அருளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான எந்த வேலையும் பார்க்காம அந்த கனவா கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்க. ஐஸ்வர்யா, நாம நினைச்சது நடக்கணும்னா அதுக்கான வேலையை நாம தான் பார்த்தாகணும். அதுவெல்லாம் எதுவும் நடந்துராது. இதுக்கப்புறமாவது எதுக்காக நீங்க வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. டேய் வாடா.